உண்மையாலுமா? ஆமாண்டா. ஆஸ்பத்திரியில போய் ஊசி போட்டுக்கிறியா? ஏன்டா? ஆமா சாமி, எப்படித்தான் இது நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். வார்த்தையாக வேண்டுமா? ஆமா. ராமன் இல்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, உன் மனைவி அழைத்து கொண்டு வந்து விடு, அவள் ஆகி விடுவாள். கண்டான அண்ணன் கல்யாணம் பண்ணாம எல்லாம் ரெடியா கல்யாணம். சரிங்க ஐயா, சரி சரி. அப்படி இருந்தாலும் என் தேவையாகப்பட்டவள் 5 மாத கர்ப்பேஸ்வரியாக இருந்தாலும் நாங்கள் பட்டவை கொஞ்சமா நஞ்சமா? நாங்கள் என்னென்ன வஞ்சங்களுக்கெல்லாம் ஆளானோம் தெரியுமா? எப்படி ஐயா? மத்ரி ஐயோ, சிற்றன்னை வார்த்தையாலே என் மத்ரி ராமனின் வாழ்விலும் ஏற்பட்டவை. ஒரு மனிதன் என்று பிறந்தார், கஷ்ட நஷ்டம் ஏராளம் இருக்கும். ஆனா இந்த ராமனின் வாழ்க்கையிலும் ஒன்று நடந்தது. எப்படிங்க? என்ன நடந்தது தெரியுமா? எப்படி? கூனியின் சூதினால என் தாயாகப்பட்ட சிற்றன்னை கைகேயின் வார்த்தைப்படி நாங்கள் 14 வருஷம் கானகமாக சென்றோம். நாங்க கானகம் சென்றோம். எதனால தெரியுமா? இந்த மண்ணிற்காக, இந்த தேசத்தினால நாங்க கானகம் போனோம். என் தாய் நேரடியாக வந்த ஒரு வார்த்தை என்னிடத்திலே, உனக்கு பட்டம் கட்ட முடியாதப்பா, என் மகனுக்கு தான் பட்டம் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த நாட்டிற்கு நான் ஆசைப்படுபவனா? இந்த நகரத்திற்கு ஆசைப்படுபவனா? இந்த சொத்திற்காக நான் ஆசைப்படுபவனா? எதற்கும் ஆசைப்படாத என்னையே கூனியினுடைய ஒரு சொல்லினால எப்படி சொல்றா? கூனியாகப்பட்டவ கைகை இடத்துல விடிந்தால் ராமனுக்கு பட்டாபிஷேகம். உன் பிள்ளையா நாட்டால போகுது, எப்ப உன் பிள்ளை நாட்டால போகுது அப்படின்னு அந்த கூனியினுடைய சூதினால என் தாயாகப்பட்ட சிற்றன்னை கைகையின் சொல்படி நாங்க காடு வனவாசம் 14 வருட காலங்கள் நாங்க சென்றோம். அப்படி சென்ற பொழுது இது மட்டுமா நடந்தவை? என்ன நடந்தது தெரியுமா?
ஐயா அதை நினைத்தாலே என் நெஞ்சகத்திலே கண்ணாடி எப்படி கல்லெறிந்தால் துகள் துகளாக போகுமோ அப்படி இருக்கிறதா. என் தாயின் சொல்படி கானகம் சென்ற பொழுது 1 வனம் 2 வனம் 3 வனம் 4 வனம் 5 வனம் 6 வனம் 7 வனம் 8 வனம் 8வது வனத்திலே தண்டகாரஞ்ச வனத்திலே என்ன நடந்தது தெரியுமா? எப்படி? என் தேவையாகப்பட்ட சேவையாகப்பட்டவள் சுவாமி மன்னவா, இந்த கானகத்திலே போகிறதே ஒரு அழகிய ஒரு மான். இந்த மானை எனக்கு பிடித்து தாருங்கள் அப்படி என்று ஆசைப்பட்டு கேட்டார். அப்படி கேட்ட உடனே தேவி இதை பார்க்கும் பொழுது இதோ மாயமான் போல் தோன்றுகிறது, மான் வேண்டாம் அப்படி என்று நான் சொன்னாலும் எனக்கு நான் விருப்பப்பட்டவை எனக்கு வேண்டும் என்று என் தேவையாகப்பட்டவள் சொன்னார். அதன்படி என் தேவிற்காக குடிசையிலே விட்டு லட்சுமணனையும் என் தேவியும் விட்டு நான் வேட்டைக்கு சென்ற பொழுது அந்த மான் ஓடுகிறது தூரம் தூரமாக போக ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்படி போகும் பொழுது அந்த மானின் மீதே நான் பானபிராக செய்யும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா? எப்படி? அந்த மானாக இருந்தவன் மாரிசனாகப்பட்டவன் மானாக வந்தாங்கடா. சுவாமி நீங்கள் கொன்று விட்டீர் என்று சொல்லி நான் மனங்கணங்கவில்லை. இந்த ராமருடைய பானம் பட்டு நாம் அடிவதற்கு நான் எவ்வளவு ஒரு புண்ணியம் செய்தேனோ அப்படி என்று சொல்லி மானாக சென்ற மாரிசன் என் பாதத்திலே உயிரிழந்தான். உயிரிழந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? உங்கள் அண்ணனாகப்பட்டவர் ராமபெருமான் கானகத்திற்கு சென்று மானை வேட்டையாடு என்று போனாரே, ஆனா என்ன காணமே, மானை பிடித்தவர்னு போனார், என்ன காணோம். அதனால லட்சுமணா சென்று உங்கள் அண்ணனை அழைத்து வா அப்படி என்று என் தேவி சீதையாகப்பட்டவர் சொன்ன உடனே அண்ணன் சென்றாலும் அண்ணன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். எப்பயுமே என் கூட பிறந்த தமையன் யாருமே அண்ணி என்று அழைக்க மாட்டார், தாய் என்றுதான் அழைப்பார். அப்படி தாயே அண்ணனை போல் நான் கூப்பிடுவதில்லை, உங்களுக்கு காவலாக என்னை விட்டு சென்றிருக்கிறார் அப்படி என்று சொன்ன உடனே லட்சுமணன் தவிர்த்து நின்னாலும் ஒரு கால் இறந்தவனுடைய மனைவி இருப்பவனுக்கு அடைக்கலமா அப்படின்னு சொல்லி என் தேவியாகப்பட்டவள் ஒரு வார்த்தை கேட்ட உடனே அவ்விடத்தில் இருந்த லட்சுமணன் என்னை தேடிக்கொண்டு கானகம் வந்து விட்டான். கானகம் வந்த உடனே தென்னிலங்காதிபதி 10 தலை 20 கரம் கொண்ட அந்த ராவணேஸ்வரனாகப்பட்டவன் என் தேவியை அவள் விரல் கூட படாமல் படிக்கு அந்த இடத்தில் இருந்த தண்டகாரண்ய வனத்திலிருந்து மலையோடு பேத்து கொண்டு போய் சென்றார். சண்டால சயவஞ்சகன் படும்பாவி அந்த தென்னிலங்காதிபதி ராவணேஸ்வரனாகப்பட்டவன் என் தேவியின் மீது ஆசைப்பட்டு அவன் இருந்த இடத்திலிருந்து அப்படியே பேற்று கொண்டு எடுத்து போய் தென்னிலங்கையிலே விட்டான். வைத்த உடனே நானும் லட்சுமணனும் தேடாத இடமே கிடையாது, தேடினோம் தேடிக்கொண்டே சென்றோம். ஆனா என் தேவி எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. அப்படி போய் கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த இடத்திலே ஒரு பட்சியாகப்பட்டது உதவி செய்தது. எப்படி? ஆமா, கழுகாகப்பட்டது உதவி செய்து அந்த இடத்திலே சுவாமி ராமச்சந்திரமூர்த்தியே யாரோ ஒருவன் சண்டாளவன் தூக்கி போகிறான் என்று ராவணனை கண்ட உடனே அவனை நான் துரத்தி செல்லும் பொழுது என்னுடைய ஒரு விரல் ரெக்கையை வெட்டி விட்டான். அப்படி என்று சொல்லி ஜடாயு என்ற பச்சி ரெக்கை பட்டை வெட்டிய உடனே சுவாமி ராமச்சந்திரா அப்படி என்று என் பாதத்தில் இருந்தது. அப்பொழுது ஜடாயுடைய உதவியோடு அடுத்த முறையாக சென்றிருக்கும் பொழுது பாலியை வதைத்தேன், சுக்கிரவனுக்கு பட்டத்தை தரித்தேன். பட்டத்தை தரித்து வானர சேனைகளோடு அனுமந்தாயன் துணையோடு நாங்கள் எங்கு சென்றோம்? தென்னிலங்காதிபதி 10 தலை 20 கரம் கொண்ட ராமணேஸ்வரனை அழிப்பதற்காக போர் முரசு கொட்டி சென்றோம். செல்லும் வழியிலே யாவற்றாலும் நடந்தாலும் அத்தனைக்கு தப்பி பிழைத்து சென்ற பொழுது என்ன நடந்தது தெரியுமா? முதலாக அவன் ராவனுடைய மகனாக விளங்கக்கூடிய மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித் என் தம்மையனாக விளங்கக்கூடிய லட்சுமணன் கொன்று குவித்தான். ஆமா, சரி, இந்திரஜித்தை கொன்று குவித்த உடனே யார் தெரியுமா? கும்பகர்ணன், மயில் ராவணன், யாவற்றார் வேர்களையும் கொன்று குவித்த உடனே இறுதி முறையாக இருந்தான் ராவணேஸ்வரன். அந்த ராவணேஸ்வரனை என் கோதந்த வில் வளைத்து இந்த ராம வானத்தினால அந்த தென்னிலங்காதிபதி 10 தலையும் அறுத்திருந்தேன்.
அப்படி ராவணனையும் கொன்று அங்கிருந்து என் தேவியாகப்பட்ட சீதையை சிறையெடுத்து வந்து 14 வருஷமும் முடிந்து இப்பொழுது நான் எங்க இருக்கிறேன்? அயோத்தியிலே நான் இருக்க இடத்திலே இப்பொழுது இந்த நாட்டை ராஜபரிபாலம் செய்து வரக்கூடிய ஹரிராம சந்திரமூர்த்தியாகி விட்டேன். அயோத்தி மாநகருக்கு அரசன் தாங்கள்.